ஹாய் எவ்ரிவன், இது எங்கள் ஹவுஸ் பில்ட் ஜேர்னி வீடியோ பார்ட் 2. ஃப்ரண்ட் எலவேஷன் வியூவுக்கு 6 மாடல் இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்ச எலவேஷன் இதுதான். எங்கள் லேண்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் புல் தரையாக இருந்துச்சு. அந்த செடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் பாக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபவுண்டேஷன் பாக்ஸ்னால் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஹவுஸோட அவுட்லைனை வுட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இந்தியாவில் இந்த ஸ்டெப்பை செங்கல் வச்சு பேஸ் மட்டும் போடுவாங்க. இந்த ஃபவுண்டேஷன் பாக்ஸை சும்மா சப்போர்ட்டுக்கு தான் வச்சுருக்காங்க. ஜெல்லி போட்டு சிமெண்ட் போட்டதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அடுத்த ஸ்டெப்பில் வீடு ப்ளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை அண்டர் கிரவுண்ட்லேயே பண்ணிவிடுவாங்க. இதை நம்ம ஹவுஸ் பிளானுக்கு ஏற்ற மாதிரி எங்கே பாத்ரூம் வருது, எங்கே சிங்க் வருதுன்றதை கரெக்டாக பார்த்து செஞ்சுருவாங்க. இந்தியாவில் எலக்ட்ரிக்கல் லைனை மேலே போஸ்ட்லேருந்து தான் கொண்டு வருவாங்க. ஆனால் அமெரிக்காவில் எலக்ட்ரிக்கல் லைனை அண்டர் கிரவுண்ட்லேயே கொண்டு வந்துடுவாங்க. கேஸ் லைன் கூட அமெரிக்காவில் பைப் வழியாக தான் அண்டர் கிரவுண்ட்லேயே வந்துடும். இந்த பிளாக் கலராக இருக்கிறது தான் எலக்ட்ரிக்கல் ஒயர். எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. இனி அந்த பள்ளத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்டருக்கு எல்லாம் கம்பி வைப்பாங்க. அப்புறம் அந்த பேஸ்க்கு கொஞ்சம் ஜெல்லியை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கவரை வச்சு பேக் பண்ணிட்டாங்க. ஜெல்லி கொஞ்சமாக போட்டிருக்காங்க. இது பிளாக் கலராக என்னத்தையும் வச்சுருக்காங்க. இது என்னன்றது எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த பேஸ்க்கு சிமெண்ட்டை போட்டு சமமாக்கிட்டாங்க. சிமெண்ட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபவுண்டேஷன் பாக்ஸ் வுட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே சிமெண்ட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. என்டையர் வீட்டையுமே வுட்டை வச்சு தான் கட்ட போகிறாங்க. சிமெண்ட் ரொம்பலாம் போடலை, 4லேருந்து 5 இன்ச் வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. எங்கள் ஹோம் பில்ட் ஜேர்னி வீடியோ பார்ட் 3ல் பார்ப்போம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Hope you like the video. Don't forget to subscribe my channel and hit the bell.